வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு திங்கட்கிழமை ஆரவாரமான நாள் 27ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று என்னென்னு சொன்னால் சூரன்பூர் நடைபெற இருக்கிறது. கந்த சஷ்டி நோன்பு இருப்பவர்கள் இன்றைக்கு சூரன்பூரை பார்த்து நாளை பாரணனுடன் அந்த நோன்பை நிறைவு செய்து கொள்வார்கள். அதன் முன்பாக நாங்கள் செய்திகளுக்கு முன்பாக இன்று ஒரு குறள். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் என்று சொல்கிறோம். வள்ளுவ பெருமான் நாங்கள் மக்கள் பெயரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்கிறாருன்னு சொன்னால் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். அதாவது தம் பொருள் என்பது தம் மக்களே ஆகும். தனக்கு பொருள் செல்வம் எல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய அந்த குழந்தைகள் தான். அந்த பெற்றோர்களுக்கு தம் மக்களே தான் தங்களோட பொருள் என்று சொன்னால் அது தங்களோட பிள்ளைகள் தான் சொல்லணும். எனக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் என்ற பிள்ளைகள் தான், என்ற சொத்து எல்லாம் என்ற உயிர் எல்லாம் என்ற பிள்ளைகள் தான் என்று சொல்லுவினோம். அதுதான் சொல்லப்படுகிறது. தம் பொருள் என்பது தம் மக்களேயாம். அம்மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவை. அந்த மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடிய அவர்களுடைய செயல்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அழகாக வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே வள்ளுவ பெருந்தகை அந்த கக்காலத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுடைய வாழ்வை பற்றி, வாழ்வின் சிறப்பு பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிபடி நாங்கள் நடந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்புகள் நடைபெறும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். முன்னைக்கு இந்த நாமல் ராஜபக்ச தெரியும் எங்களுக்கு, ஒரே பரபரப்பாக இருந்தவர். அந்த குறை இந்த குறை இதை அங்கே இஞ்சவந்தியிலேருந்து துவங்கி என்ற பேர் தன் பேர் வரைக்கும் அதில் அவர் மாற்ற பேர் தான் அப்படி போடுறவே அதெல்லாம் கதைச்சு போட்டு இப்போ சொல்கிற என்னென்னு சொன்னால் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். துப்பாக்கி சூடுகளின் பின்னணியில் இந்த அரச முக்கியஸ்தர்கள் தான் உள்ளனரோ எனக்கு ஒரு டவுட்டு, சந்தேகம் இருந்தவருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த சிறு குழுக்கள் அரசாங்கங்கள் தான் அரசியல் தஞ்சமடைந்துள்ளன என்ற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கப்பா. இது என்ன நடக்குது, துப்பாக்கி சூடு அங்கங்கே நடக்குது, இவை எல்லாமே நண்டு ஒரு ஆஃபீஸுக்கு உள்ளட்டு போய் சொல்கிற அளவுக்குன்னு சொன்னால் இது ஏதோ சப்போர்ட் இருக்குது போல நடக்குது அப்படி என்று சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் சரிதான்னு அவர் யோசிக்கிறேன். அதுக்கு தக்க மாதிரி இப்போ விழுந்து பிடிக்கான்னு தெரியுமே. அப்போ தேடி தெரியக்கான் அதை பற்றி எல்லாம் தெரியும். பார்ப்போம், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நாமல் ராஜபக்ச சந்தேகம் சரியா பிள்ளையான். மற்றது பெலிகம எங்களோட தவிசாளர் இருக்கிற பெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொரியாளிகளை தேடி எங்களோட போலீஸ் குழு திட்டத்தி அடித்து இப்போ ஒரு வசதி என்னன்னு சொன்னால் அங்கங்கே சிசிடி கேமராவில் இருக்குது. அந்த சிசிடி கேமராவில் சல்லடை போட்டு சிசிடி கேமரா போட்டு உனக்கும் பிரச்சனை தேடி திட்டிஞ்சு போகிற சந்தி முட்டக்கு போன பக்கம் எல்லாத்தையும் போட்டு சல்லடை போட்டு அவங்க எங்களுடைய ஆக்களுக்கு இப்போ வடக்கு மாகாணம் புனர்வாழ்வு அப்புறம் நோக்கி தான் வந்துருக்கிறான். அந்த கொலையாளிகளும் எல்லா கொலையாளிகளும் இப்போ செவ்வந்தி இந்தியாக்களும் இந்தியாவில் வந்தவே செவ்வந்தி தப்பிர இப்போ செவ்வந்தி தான் வழிகாட்டி கொடுத்துருக்கு போடுறது. உங்களால் இப்படியே போனால் யாழ்ப்பாணம் பக்கத்தில் போனால் அப்படி போகலாம் போடக்குள்ள 2 புள்ள காட்டி கொடுத்துருக்குது. இப்போ எல்லாரும் இப்போ இவையும் அவங்க அண்டியாபுரத்தை நோக்கி தான் வந்திருக்கணும். வந்து இங்கேயோ வீட்டுக்குள்ளே தங்கியிருந்து ஒழிச்சிருந்துக்கணும். வீட்டு திட்டம் வழியாக எங்கேயோ வீட்டுகளுக்குள்ள ஆக்கள் இல்லா வீடுகள் தான் இப்போ கூட கிடக்கு. எங்கிட்ட பக்கம் எல்லாம் ஆக்கள் இல்லா காணி ஆக்கள் இல்லா வீடுகள் தான் கூடு. அப்போ அப்படியான இடங்களில் இவங்க மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சிருக்க இவங்க தேடி தெரிஞ்சு பிடிச்சி பிடிக்காமறாங்களே. இப்போ எங்கள்ட பெண்கள் எல்லாம் இப்போ உஷார். இப்போ பெண்கள் எல்லாம் வீர பெண்களாகிட்டோம். இப்போ பாருங்க, குல வழக்குகள் சிவந்தி அப்படி இந்த குறையிலும் அப்படித்தான் பெண் ஒருவர் உட்படத்தான் கைது செய்யப்பட்டுக்கணும். 3 பேர் கைது செய்யப்பட்டுக்கணும். பிரதான கொலையாளியை பிடிக்கலான்னு யோசிச்சுக்கணும். அவர் புருஷுக்கு அடிச்சு போட்டே போயிருக்க, அடிச்சு போட்டு போனால் மத்தியானம் ஆம்பிட்டோன்னு என்ன நடந்திருக்கும். இப்போ ஆளை பிடிச்சி எங்கே பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க எங்கே அப்புறம் இவர் ஓகே வந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தாரி நீ போ, இந்த பக்கத்தாரி போட்டு திசை திட்டு பிறகு அந்த பக்கத்தாரி அவர் போயிருக்கிற பிறகு மகரகமாவில் வச்சு பிடிச்சிக்கிறாங்க. மகரகமாவில் வச்சு இப்போ பிரதான கொலையாளி கைது செய்யப்பட்டார். லசந்த விக்ரமசேகரவின் பிரதேச சபை தலைவருடைய கொலையாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ போலீஸின் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதி வேகமாக மின்னல் மின்னல் என்ற மாதிரி இப்போ கைதுகள் எல்லாம் உடனே பிடிக்கிறார்கள். பிடிச்சாச்சு.
இப்போ இந்த இனி கொலை செய்தாக்கள் எல்லாம் யோசிச்சு நடக்கும். அடுத்தது ஒரு கட்டம் ஒன்று வருது, போதை ஒழிப்பு திட்டங்களில் இப்போ எங்கள்கிட்ட போதையுடன் தொடர்புடையவர்கள் கூண்டோடு அள்ள போயிடணும். கூண்டோடு அள்ளப்படுறதுக்கான அதிரடி ஆட்டம் இப்போ அக்டோபர் 30 ஆரம்பமாக போகுது. இது இப்போ எங்களுடைய ஜனாதிபதி நேரடியாக சொல்லிக்கிறார், இது சரி வராது, இதை விட்டால் எங்கள்ட நாடு உருப்படாது, இது போகிற போக்க பார்த்தா பெரிய பிரச்சனையை கொண்டாடும், இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நாங்கள் போதை ஒழிப்பு தேசிய சேர்த்துட்டோம்னு சொல்லி வாரம் அக்டோபர் 30 ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு கணக்க சிக்கல் கிடக்கப்பா. இது என்னென்னு சொன்னால் இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிற இந்த குடியகல்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களம், சுங்க திணைக்களம், மோட்டார் வாகன திணைக்களம், இப்படி விளையாட்டு முக்கிய திணைக்களங்கள், மக்களுடைய முக்கியமான திணைக்களங்கள் தான் இதுக்கு தொடர்பட்டிருக்குதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆகையினால் இது ஒன்றும் செய்யலாது, நேரடியாக களமிறங்க போகிற இருப்ப எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இறங்கி இதுக்கு ஒரு வழிகாட்ட போகிறோம். இப்போ 30 பாருங்க ஆட்டம் ஆரம்பம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே எங்கள்கிட்ட செவ்வந்தி இருக்கிறதா தானே, செவ்வந்திக்கு உதவியவரில் யாழ்ப்பாணம் விட்டு ஆயுதங்கள் மீட்பான். வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டவர் என்று தெரியும். இப்போ செவ்வந்தி இப்போ யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு ஆளை கைது செய்தது தெரியும். அவர்கிட்ட வீட்டை போய் ஆயுதங்கள் மீட்டுருக்குறாங்க. ஆயுதம் எடுத்திருந்தால் இது இப்போ விடுதலை புலிகள் பக்கம் திரும்புது கதை. அதை என்ன சரியோ புரியோ உங்களுக்கு தெரியவில்லை. இப்போ அவருக்கு கொடுத்தவர் உதவி செய்தவர் எல்லாம் இப்போ விடுதலை புலிகள் உறுப்பினர் சொல்லப்படுது. அவரும் பவியாரை வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி. மற்றது பாருங்க, ஒரு ஆள் சொல்லிக்கிறேன், எங்கள்கிட்ட அமைச்சர் சமந்த சொல்லிக்கிறேன், என்னடாப்பா நாடு இடர்பட்ட வேலையை கூட ஒன்றிணையாத ரணில் சைத்து எல்லாம் இப்போ ஒன்றிணைக்கணும். அப்போ இது ஒரு சுயலாபம் தானே, உண்மையில தான். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த அரசாங்கத்தை முண்டி அடிச்சாவது நிப்பாட்டி போடணுன்னு தான் யோசிக்கிறாங்க. உலக இதோட இல்லாத நிப்பாட்டினா தான் என்ன. அப்போ ஒரு நல்லது அதான் எங்கள்கிட்ட சமூகத்தில் நல்லது செய்கிறவங்களுக்கு ஒன்று நடக்காது. நல்லது செய்கிறவங்க உதவுறதுக்கு ஆள் இல்லை. நல்லவன்னு செய்தால் அவனை அழிக்கத்தான் பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்கிற? அப்போ ஆகையினால நல்லதுக்கு காரியம் இல்லைன்றது உண்மை ஒரு நடக்குது. இவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இப்படி ஒன்றுணையாத ரணிலின் செய்தன் சுயலாபத்துக்காக இணைய போயிடும் நினைக்கணும். அப்போ என்ன நடக்குது? அப்போ கெட்டது தான் செய்யலாம், நாட்டில் நல்லதுகளெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது உடக்கு. அப்போ பார்ப்போம் நாங்கள் ரைட். இப்போ மதவாட்சியிலேயும் பெருந்தொகையான வெடிமருந்துகள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்றாபுரம் மதவாட்சி கெமல் கொல்லாவ பகுதியில் கனநகர ஓயாவில் T56 41 வெடிமருந்து பொருட்கள் மற்றும் 2 வெடிமருந்து உரைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கங்கு இப்போ வெடிப்பொருட்களும் துப்பாக்கிகளும் துப்பாக்கி தாரிகளும் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. எல்லாரையும் கண்டுபிடிச்சி எங்கே கொண்டு போய் சேர்க்க போய் எல்லாம் நாடையிலே துடைச்சறியப்பட போகுது. அக்டோபர் 10க்கு பிறகு கைதுகள் எல்லாம் அதி தீவிரமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் வீண் வேலையாக தேவையில்லா வேலைகளோட வீதி வழியை நிற்கிறவர்கள், சந்தி வழியை நிற்கிறவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுங்கோ. ஏனென்று சொன்னால் கூண்டோடு அள்ளப்படுவர் என போட்டிருக்குது. நீங்கள் என்னத்துக்கு நிற்கிறீர்கள், என்னத்துக்காக நிற்கிறீர்கள் ஒருவரும் யோசிக்க மாட்டாங்கள். ஆகையினால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு கொள்ளும் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். மற்றது முல்லைத்தீவில் இப்போ ஒரே மழையெல்லாம் ஆரம்பித்து பருவகால மழை ஆரம்பிச்சிருக்குது. மழை பெய்யுது. இனி நாங்கள் நின்றோண்டோ என்ன மழை பெய்யுமாவோ மழையோ ரெண்டெல்லாம் கதைக்கப்படாது. ஏன்னு சொன்னால் அது மழையினுடைய காலம், அது மழை பெய்து கொண்டாக இருக்கும். இனி அடிக்கடி தாளமுக்கங்கள் எல்லாம் பெறும். அதை புதுசாக என்ன தாளமுக்கமாம் என்ன காத்தடிக்குமாம் ரெண்டெல்லாம் கதை சொல்லி நிற்கக்கூடாது. அது இந்த காலத்திலே அது நடக்கும். அது முந்தி தான் நாங்கள் எல்லாம் முந்தி பாப்பாக்கள் எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் நாங்கள் சின்ன இருக்கைக்கெல்லாம் சும்மா சொல்லுவோம், உண்டை மழை வரும்போது உங்கள் பேர் அதுக்கு புயல் அடிக்க போட்டு சும்மா சொல்லுவோம். இப்போ ஃபோனில் பார்த்துட்டு எங்களை தாளமுக்கமாம் தாளமுக்கம் தான் வரும் தானே. கனத்த நாளில் வரும் மழை வரும். இனி இன்றைக்கு அந்த சஷ்டி சோதனம் போருக்கு மழை வரும். அப்போ ஒவ்வொன்றாக வரும். அப்போ முல்லைத்தீவுகளுக்கே மொந்தா புயல் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய பேராசிரியர் பிரதீபர் ராஜா சொல்லியிருக்கிறார். மத்திய பங்களாவில் உருவான மொந்தா என்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையால் நகர்ந்து வருதான். அப்போ நகர்ந்து வந்தால் இது சிக்கல் தான். நகர்ந்து வந்தால் எங்கே போகும்? யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் தான் சொல்லியிருக்கிறார். குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக 749 கிலோமீட்டர் தொலைவில்
காணப்படுவதாகவும் அது இன்று 27ஆம் தேதி புயலாக மாற்றம் பெறலாம். இன்றைக்கு 27ஆம் தேதி புயலாக மாறும். 2025-26 வடகிழ் பருவ காற்று காலத்தில் உருவாக உள்ள முதலாவது புயலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழ் பருவ காற்று நாங்கள் சொல்றோம், வாடக்காற்று என்று சொல்றோம். வாடக்காற்று தான். இதற்கு மொந்தா என்ற பெயரினை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது. அதன்படி மொந்தா புயல் இன்று 27ஆம் தேதி முன்பாக புயலாக மாறி வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து 28ஆம் தேதி இரவு அல்லது 29ஆம் தேதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா நாடா பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாவுக்கு தான் வில்லங்கம் பெறப்போது. அதேவேளை இலங்கைக்கு இந்த புயலால் சேதம் பாதிப்போ ஏற்பட மாட்டாது என சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால் இலங்கை மக்கள் இதுக்கான பயத்தையோ சந்தேகத்தையோ கொள்ள தேவையில்லை. இன்று வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதியில் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை இன்று நாளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளிட்டுக் கொள்ளும் என்பதனால் நாளை 28ஆம் தேதி மற்றது 6/11/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவு மழை கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. என்ற ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுக்க போது அப்போ இன்றைக்கு 28ஆம் தேதியிலிருந்து வருகிற 6ஆம் தேதி வார மாதம் 6ஆம் தேதி வரை மழைகளை எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்த அளவு மழை கிடையாது. எதிர்பார்த்த அளவு சுமார் நோம்பலாக இருக்கும். ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆகையினால் மழை காலம் கவனமாக செயல்படுங்கள். உங்களுடைய மின்சார உபகரணங்களை பாவிப்பதை கவனமாக பாருங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பின் முருகன். நன்றி.